நான் உங்கள் சுஜி. இன்றைக்கி சுஜிஸ் கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான, அதே சமயம் சத்தான தாமரைப்பூ விதை, அதாவது மக்கானா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி பூ அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 வெங்காயத்தை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாவே வதங்கட்டும். ஒரு 2, 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 1/2 டம்ளர் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதித்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் நல்லா சேர்ந்து கொதித்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மக்கானா இப்போ ஒரு கப் அளவுக்கு எடுத்து நான் சேர்த்துருக்கேன். மக்கானா ரொம்பவே சீக்கிரத்தில் வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டால் போதும். நல்ல சூப்பரான மக்கானா கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவியை நம்ம தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிரேவி ரெசிபின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி கீ ரைஸோட இந்த மக்கானா கிரேவியை சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி நம்ம நான்வெஜ் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஒரு சத்தான கிரேவி ரெசிபின்னு சொல்லலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.